உலகத்திலேயே நடக்காத அதிசயம் எல்லாம் இந்த வீட்ல நடக்கும். ஆபீஷியலா நம்ம ஆபீஸ்ல எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸ் எல்லாம் அவ சாமியை கேட்டு எடுப்பாளாமா. அதுக்காக இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கூத்துது. டேய் விவேக் சார், என்னடா ஆச்சு? எப்போ வருவாங்க? வர லேட் ஆகுமா? வர டைம் தான் சார், இப்ப வந்துருவாங்க. என்னமோ லேட் பண்ண எப்படிடா? சார், கார் சவுண்ட் கேக்குது. அநேகமா அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். டேய் சூர்யா, யார வர சொல்லிருக்க? வேற யாரு டாடி? நம்ம கம்பெனியோட யூனியன் லீடர் தான். நாளைக்கு கம்பெனில அவங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் தரதா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசி பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணும் இல்ல டாடி? என்னது, ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? அப்ப முடிவு பண்ணிட்டாங்களா? ஆமா அங்கிள், நான் தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா கிட்ட வந்து சொன்னேன். டேய், இது வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்களே. என்கிட்ட கூட எதுவும் சொல்லாம அவங்களா முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி டாடி பேசுவாங்க? நீங்க ஆபீஸ்க்கு போறதே இல்ல. வீட்டுக்கு வந்தா உங்க பொண்டாட்டியும் புது சிஇஓவும் இங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடிலாம் அவங்களால எப்படி சொல்ல முடியும்? என்னடா பெரிய ஸ்ட்ரைக் நோட்டீஸ்? ஸ்ட்ரைக் பண்ணா அத லீகலா நாங்க பாத்துப்போம். எதுக்கு அவங்க கூப்பிட்டெல்லாம் பேசணும்? ஸ்டாப் இட் சுந்தரவள்ளி. இது வெறும் கம்பெனி பிரச்சனை மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. கம்பெனில ஸ்ட்ரைக் வந்தா நமக்கு கோடிக்கணக்கில் நஷ்டமாகும். அதை நம்ம தாங்கிக்கலாம், ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கு. ஆனா சம்பளத்தை நம்பி வாழ்க்கையை நடத்துற தொழிலாளி என்ன பண்ணுவான்? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறவங்கள எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணணும்? கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே? வேணாம் சுந்தரவள்ளி, அப்புறம் நான் ஏதாவது பேசிட்டு போறேன். யூனியன் பிரசிடன்ட் கிட்ட நானும் சூர்யாவும் பேசுறோம். தயவு செஞ்சு நீயும் உன் புது சிஇஓவும் பேசி புதுசா பிரச்சனை கிளப்பி விட்டுறாதீங்க. அப்போ அவளை விடுங்க. ஏன் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? நான் எதுவுமே சஜஷன் கொடுக்க கூடாதா? இல்ல நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்களா? பாரு, உன்னுடைய ஈகோவை விட நம்ம கம்பெனி நல்லபடியா நடக்கணும், அதுதான் முக்கியம். இந்த பேச்சுவார்த்தையில நாங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். தயவு செஞ்சு நீ பேசாம இருப்போதும். டேய் சூர்யா, அவங்க எப்போ வருவாங்க? வந்துட்டாங்க அங்கிள். ஒரு நிமிஷம், நான் போய் கூட்டம். ஓகே சார். மனோகர், நீங்களும் போங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் உட்காருங்க. கம் ஆன், சிட் சிட். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல சார். உட்கார்ந்து பேசினா என்ன, நின்னு பேசினா என்ன? எங்க பிரச்சனை முடிஞ்சா பத்தாதா? நாங்க நிக்கிறோம் சார். சரி. கல்யாணம் ஐயா, எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது கொடு. ஐயா எல்லாமே ரெடியா இருக்குங்கய்யா. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம் சார். பிரச்சனை சால்வ் ஆனா அதுவே எங்களுக்கு போதும் சார். சொல்லுங்க லிங்கம், என்ன இதெல்லாம்? ஸ்ட்ரைக் நோட்டீஸ் தரதுக்குலாம் ரெடி ஆயிட்டீங்களா? நான் என்ன உங்ககிட்ட எல்லாம் அப்படியே பழகிட்டு இருக்கேன்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? சார், நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் சார். நம்ம கம்பெனில எங்களை மதிக்கவே மாட்டேன்ட்டாங்க சார். பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம், முடியவே முடியாதுன்னு புது சிஇஓ மேடம் தான் சொல்லிட்டாங்களே. கார்ப்பரேட் கம்பெனியா மாறினதுக்கு அப்புறம் யூனியனுக்குலாம் வேல்யூவே கிடையாது சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பேசாம இருக்க போதும். லிங்கம், நீங்க சொல்லுங்க. என்ன சார் சொல்றது? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சார், ஒரு யூனிட்ல 50 பேர் கிட்ட வேலையை விட்டு அனுப்புறீங்க. எல்லாருமே சீனியர்ஸ் சார். இன்னும் ஒரு வருஷம் தான் சார் சர்வீஸ் இருக்கு. இப்படி கடைசி காலத்துல நீங்க இப்படி தூக்கலாமா சார்? சார், ஒரே யூனிட்டுக்கு 50 பேர். இங்க எத்தனை யூனிட் இருக்கு? எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்குவீங்க? அதுல மறைமலை நகர் யூனிட் பெரிய யூனிட். அதுல குறைஞ்சது 200 பேரையாவது தூக்குவீங்க. எத்தனை பேர் எங்க சார் போவாங்க? அந்த குடும்பம்லாம் என்ன ஆகும் சார்? பட் why should we care? வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னா அப்புறம் தூக்கி தான் ஆகணும். மேடம், எந்த வகையில உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்க? அத முடிவு பண்ண வேண்டிய கடமை நம்ம கம்பெனி சிஇஓக்கு இருக்கு. மாதங்கி அவங்க தான் முடிவு பண்ணிருக்காங்க. கம்பெனில ப்ரொடக்ஷன் கண்ணா பின்னான்னு டவுன் ஆயிருக்கு. அதுக்காக தான் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னது, கம்பெனில ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிருக்கா? என்ன பேசுறீங்க மேடம்? எவ்வளவு ஆர்டர் இருக்கோ
அத்தனை ஆர்டரையும் டயத்துக்கு முடிச்சிருக்கோம். ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருந்தா அதுலயே தெரிஞ்சிருக்குமே. இங்க பாருங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, அதுல லாஸ் ஆயிருக்குன்னு காட்டுது. எந்த வேலையும் செய்யாம மாசம் மாசம் சம்பளம் மட்டும் வேணும்னு சொன்னா அது எப்படி? அப்புறம் கம்பெனி எப்படி முன்னேறும்? மேடம், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க.